ஏதேச்சும் மைசூர், ஹசன், மாண்டியா, சிக்மகளூர், திருதுர்கா, கொடுகு, இப்படியே அந்த ஷிமோகா, தாவணகிரி மாவட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஊழிய களங்கள்ல பாத்தீங்கன்னா புகையில ஒரு சீசன், பாக்கு ஒரு சீசன். பாக்கு எங்க அதிகமாய் விளைகிறதோ அந்த பகுதியில பாக்கு பதப்படுத்துகிற வேலை தான். என்ன செய்வாங்கன்னா பாக்க முதல்ல உடைக்கணும். முந்திரி பருப்பு உடைக்கிற மாதிரி பாக்க உடைக்கணும். உடைச்சிட்டு அதில் உள்ள இருக்கிற பருவை வேக வைப்பாங்க. அண்டாக்களில பாக்கை வேக வைப்பாங்க. வேக வைக்கும்போது அதில் உள்ள கரை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடம் சோப்பு சோப்பா இருக்கும். அதை வேலை செய்யறவங்க எல்லாம் கையில உரம் போட்டு தான் வேலை செய்வாங்க. பிறகு இந்த வேக வைத்ததை காய போட்டு நல்ல காஞ்ச பிற்பாடு குவாலிட்டி திருப்பணும், தரம் திருப்ப வேண்டும். அதுல சிலது மருந்துக்கு போகும். மற்றபடி இந்த பேன் பராக்கு இப்படிப்பட்ட பல போதை பொருட்களுடைய உபயோகத்துக்காக பல லாரியா டன் கணக்காக இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கர்நாடகாவில இருந்து, அதுவும் நம்முடைய பனித்தளங்கள்ல இருந்து சென்று கொண்டே இருக்கு. உங்களுக்கு சிலப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை இருக்கும். நல்ல ஆசை தான், வரலாம் பார்க்கலாம். அந்த சீசன்ல புகையிலை சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்குன்னு பல இடங்கள்ல இருந்து 50 பேர் 100 பேர் பேட்ச் பேட்சா வந்து இங்க தங்கி இருந்து புகையிலைய நல்ல விளைஞ்ச இலைய பச்சையா இருக்கிற சமயத்துல அது வாடாம அடத்து நூல்ல கட்டி புகை போடக்கூடிய சில கட்டிடங்கள், சில அமைப்புகள் இருக்கும். அதுல நல்ல பச்சையா போட்டு புகை காட்டி அதை வாட வைத்து திரும்ப அதை காய வைத்து தரம் திருப்பி டுபாக்கோ கார்பரேஷனுடைய பல சொசைட்டிகள் உண்டு, அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. இங்க இருந்து லாரி கணக்கா டன் கணக்கா ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், குஜராத் லாரிகள் வந்து லைனா நிக்கும் கொண்டு போறதுக்கு. இதெல்லாம் பாக்குற சமயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். புகையிலையே ஆடு மாடு சாப்பிடாது. இந்த பாக்கு அதனுடைய அந்த கரையை பாத்தீங்கன்னா கையெல்லாம் கெட்டு போகும். அதனால நல்ல ரப்பர் கிளவுஸ் போட்டுட்டு தான் வேலை செய்வாங்க. இதைத்தான் போதை பொருளாக உள்ள சாப்பிடுறாங்க. அப்படின்னா உள்ள போய் அது எவ்வளவு பயங்கரமான தீமை செய்யும். இந்த தீமை எல்லாம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு மாநிலத்துல நாம் ஆண்டவருடைய மிஷனரி ஊழியங்களை செய்கிறோம். இந்த புகையிலை காடுகள்ல தான் சர்ச்சைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கள்ளிக்கோப்பல் சபை இருக்கிற இடத்தினுடைய பாத்தீங்கன்னா வெறும் புகையிலையா இருக்கு. எங்க பார்த்தாலும் புகையிலை காடா தான் இருக்கும். அதே மாதிரி அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிற இடங்கள்ல சுற்றிலும் இந்த பாக்கு விவசாயங்கள், பாக்கு வேலைகள், பாக்கு பதப்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்கிறது. இதன் மத்தியில தான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள், ஏழை விசுவாசிகள் ஜனங்கள் கூட வேலைகளுக்கு போகிற இடத்துல ஒரு நாள் போகட்டா திரும்ப அவங்களை சிலப்போ கூப்பிட மாட்டாங்க. அதனால ஆராதனைகளுக்கு கூட சமயம் பார்த்து இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சாதான் பிழப்பு. இப்படிப்பட்ட பகுதிகளில ஆண்டவர் நம்மை கொண்டு சென்று மிஷனரி ஊழியங்களை செய்கிறார் என்று சொன்னால் இதற்காக செபிக்கும்படியாக உங்களுக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் பாரத்தோடு கூட செபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார்.